வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆட்டுக்கால் குழம்பு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வைக்கிற குழம்பு. ஆட்டுக்கால் அதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பச்சை பயிர் போட்டு நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோங்க. டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த குழம்பு பார்க்கலாம் ரெசிபி. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய ஜீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் கால் எடுத்து நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எடுக்கிறதுனால நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சூப்பு குடிக்கிறதுனா இதில் 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நமக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறதுக்கு சூப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்கன நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் கால் நல்லா நமக்கு வேக விடணும். 10-12 விசில் மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, கல்பாசி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன்று இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையே நம்ம வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ காயுமே நல்லா ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதையும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் கால் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஆட்டுக்கால் இப்போ நம்ம எடுத்து வச்சோம்னா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பச்சை பயிர் காஞ்ச மொச்சை தான் 8 மணி நேரம் ஊற போட்டு வேக விட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் மாத்திரம் அரைச்சிருக்கேன். மிக்ஸ் கலந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நமக்கு குழம்புக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்து போடணுங்க.
இந்த மாதிரி வெறும் காலை மட்டும் குழம்பு போட்டும்போது நமக்கு காலு கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்தால் சேர்த்து போட்டு வைங்க. உங்களுக்கு குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கால் மட்டும் கிடக்கிறதுக்கு கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு அனுசமாகவும் இருக்கும் குழம்பு. உங்களுக்கு டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஏற்கனவே நம்ம கால் மொச்சப்பேலை எல்லாம் வேக வச்சு தான் வச்சுருக்கோம். மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா அரைச்சி கூட்டி வச்சுருக்கோங்க. இந்த டயத்தில் நம்ம சாறு நிறையா இருக்கு இல்லையா குழம்பு, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது இப்போ இது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லாவே நம்ம குழம்பு கொதிக்குது. இந்த டயத்தில் உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை ஊற்றினா போதும். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் சிம்மில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு பார்த்துக்கலாங்க. அருமையாக குழம்பு ரெடியாகி நிற்கிதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கால் வாங்கி வெறுதான் நம்ம குழம்பு வைப்போம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி வச்ச தவிர தெரியாதவங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சு கொடுங்க, டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அந்த கால் கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் நம்ம சாதத்தில் அள்ளி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வரைக்கும் வைக்கலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபிலாம் வேணால் கமெண்டில் கேளுங்க. சும்மா நான் மிளகாத்தூள் கலர்க்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனாக நீங்கள் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கணும், இல்லைன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அருமையான குழம்பு நம்ம பார்த்துருக்கோங்க. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.